ராசிக்காரங்க அடிமனதில் ஒரு குறி வச்சுட்டாங்கன்னா அதை அடையிற வரையிலும் ஓயாமல் அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருபோதும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் தான். அவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு. அதனால தான் விடாபடியாக நின்று அதை ஜெயிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை இந்த ஆண்டில் சந்திக்க போகிறாங்க, இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்களை இந்த ஆண்டில் இவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் ரிலேஷன் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடகராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். காலபுருஷர்களுக்கு 4வது வீடு இந்த கடகராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. நண்டு இவங்களுடைய ராசி சின்னம் என்பதனால ஒவ்வொரு காசையுமே அப்படி பிடிச்சு வச்சிருப்பாங்க. சிக்கனவாதிகள். தேவை ஏற்படும் போது தான் அந்த பொருளை வாங்கணும், தேவையில்லாமல் எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப உறவுகளாக தான் இருக்கும். அந்த குடும்ப உறவுகள் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு உற்சாகம், நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஒரு ராசி, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ராசி, பெரிய சாதனையாளர்களாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். எந்நேரம் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கூர்மையான அறிவு உடையவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்தின் மீது அதீத பற்று உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய குலத்தொழிலை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. தேசபக்தி, குடும்பத்தின் மீது ஒரு பற்று, அதே மாதிரி நண்பர்கள் மீது ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். எந்த விதத்துலையும் இவங்களை பற்றி குறை சொல்லவே முடியாது. என்ன ஒன்று, இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால மனம் கொஞ்சம் அலைபாய்ந்துக்கிட்டே இருக்கும். அதை டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை அடையிறதுக்காக கொஞ்சம் பயணம் செய்வாங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனசு ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் ஒன்றும் பெனிஃபிட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். அந்த பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மனம் வந்த உடனே அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. நம்ம அடுத்த ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெனிஃபிட் இல்லாத விஷயத்துக்காக அதிகம் திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது பெனிஃபிட் இருந்ததுன்னா மட்டும்தான் அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணக்கூடியவங்களா கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத விஷயத்தில் அதிக மனதில் போட்டு குழம்ப மாட்டாங்க. என்ன ஒன்று, இந்த பழசாக ஒரு விஷயம் குடும்ப ரீதியாக ஏதாவது பழமையாக ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக கொஞ்சம் கவலைப்படக்கூடியவங்கள ஒரு சில இடத்துல கடகராசி என்பர்கள் தென்படுவாங்க. மற்றபடி தொழில் விஷயம்னு வந்துட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பயணிப்பாங்க. ஆனால் குடும்பம் அப்படின்னு வரும்போது இவங்க பழசு, நம்ம அவங்க அதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு குழம்பக்கூடியவங்கள ஒரு சில கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். காலபுருஷர்களுக்கு 4வது வீடு என்பதனால 4வது மாதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதத்தை குறிக்கலாம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு காற்று மாதம். அப்போ தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தென்றல் வீசும். மற்றபடி பெருசாக எந்நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் தென்றல் வீசும், முன்னேற்றம் வரும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காற்று மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ தான் இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தென்றல் வீசும் அப்படின்னே சொல்லலாம். கடுமையாக போராளிகள் தான், ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தான், ரொம்ப திறமைசாலிங்க தான், ரொம்ப புத்திசாலிங்க தான், இப்படி எல்லாத்தையும் இதுலேயும் பெட்டராக இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு என்ன தான் போராட்டம் பண்ணாலும் ஒரு சில டைம் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அந்த உழைப்புக்கேற்ற பலன் ஒரு சில டைமில் தான் கிடைக்கும். எந்நேரம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன சரிவுகளையும் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க நடுத்தர உயரமுடையவங்களாக இருப்பாங்க.
இருப்பாங்க. இவங்களுடைய புருவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தடித்த புருவம் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய கண்கள்லாம் நல்ல ஒரு கவர்ச்சியாக இருக்கும். இவங்களுடைய பற்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறுதியான பற்கள் உடையவங்களாக, நல்ல ஒரு வெண்மையான பற்கள் உடையவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆண்களாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோமங்கள்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மார்பில், நெஞ்சில், கால்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோமங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை இந்த ஆண்டில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு அருமையான ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால ஒரு பிரம்மாண்டமான ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேற போகுது. அரைக்குறையாக எந்த விஷயம்லாம் நின்று போச்சு அதெல்லாம் இந்த ஆண்டில் முடிப்பீங்க. கடன் தொல்லையெல்லாம் படிப்படியாக இந்த ஆண்டில் குறையும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அதை இந்த ஆண்டில் வாங்குவீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் முடியும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குறிப்பாக உங்களுடைய மகன்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். கவனமாக இருக்கணும். கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள், நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன ஆதாயங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். விரைய செலவு கொஞ்சம் வரும். குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். வேலை காரணமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் பிரிந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த 2026 இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே குறை சொல்ல முடியாது. சுச்சுவேஷன் அதுவாக தானாக இந்த ஆண்டில் அமையும். அதே மாதிரி குரு 1/6/2026 அப்புறம் ஜென்ம குருவாக அமையும் போது நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். குரு வக்கரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. 14/10/2026 முதல் 31/12/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செல்லும்போது குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக, பணப்புழக்கம் அதிகம் உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் இந்த 2026 வள வருவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஆண்டு இறுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி தூக்கமின்மை போன்ற பிரச்சனை இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும். கௌரவத்துக்காக கௌரவம் வரும்னு சொல்லி என்னுடைய கௌரவத்தையே சாட்சிப்பிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டில் உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் வரும். அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பழைய பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பழைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், பழைய உறவுகளால் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, 23/2/2026 முதல் 2/4/2026 வரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதனால மன அழுத்தம், டென்ஷன், தேவையில்லாத உடல் சோர்வு இதெல்லாம் அப்பப்போ வந்தாலும் கூட ஒரு உற்சாகமாக அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வரும்போது தந்தையாரோட உடல் நலத்தில் அப்பப்போ பாதிப்புகள் ஏற்படும். மனைவி வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், வில்லங்கங்கள், சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால பண விஷயத்தில் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கராராக அதை வசூல் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குடும்ப ரகசியத்தை, தொழில் ரகசியத்தை இந்த ஆண்டில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். அதே மாதிரி இந்த ஆண்டில் இந்த கடகராசி என்பர்கள் கண் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அடிமனதில் ஒரு விதமான பயம் இருக்கும். சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன கேள்விகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னடா இந்த இத்தனை கேள்விகள் இருக்குது, இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி
கடகராசி என்பர்கள் ஆள் மனதுக்குள்ளே வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026 அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதார தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறத மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 5 வரையிலும் கேது ராசிக்குள்ளே வருவதனால லேசாக ஒரு சிலருக்கு தலை சுற்றல், மன அழுத்தம், தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரலாம். கவனமாக இருக்கணும். ராகு 7ஆம் வீட்டில் அமரும்போது தம்பதிகளுக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் வரும். வியாபாரத்தில் பங்குதாரர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் வரும். அனுசரணையாக போகிறது நல்லது. அதே மாதிரி அயல்நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் அமையும். இந்த பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வில்லங்கங்கள்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கணும். பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கடகராசி பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மத்தியில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி பெண்கள் இந்த ஆண்டில் வள வருவீங்க. கன்னி பெண்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். பெற்றோர்கள் நினைத்ததை இந்த ஆண்டில் சாதிச்சு காமிப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்லாம் ஒரு சிலர் இந்த படிப்பை படித்து இந்த வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசையெல்லாம் இந்த ஆண்டில் இந்த கடகராசி பெண்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். படிக்கும்போது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய யோகமுள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கடகராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உடையார்பாளையம் நகரில் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பயனீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் அந்த ஈஸ்வரருக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சுபிச்சமாக முடியணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.